பேரண்ட்ஸ் என்கிட்ட ரொம்ப காமனா கேட்குற கொஸ்டின் என்னன்னா, என் குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறான், எந்த ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தாலும் பண்ணவே மாட்டேங்கிறான், விளையாண்டே இருக்கான், இல்லாட்டி டிவி பார்த்துட்டே இருக்கான், இவனுக்கெல்லாம் மாண்டசரி ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து மாண்டசரி ஹோமா எப்படி மாத்தறன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிறது தான். சில நேரத்துல இந்த மாதிரி பசில் எல்லாம் செட் பண்ணி கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு, ஆனால் அதை டச் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க, விளையாடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க பேரண்ட்ஸ் எல்லாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பேரண்ட்ஸ்க்கு ஒன்னா வந்து ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகுது, இல்லாட்டி பயங்கரமா கோவம் வந்து உனக்கு இனிமேல் ஆக்டிவிட்டிஸே கிடையாது, நீ பேசாம டிவியே பார்த்துட்டு ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா மாண்டசரிங்கிறது வந்து நீங்க வந்து ஒரு ஸ்பெஷலான டாய்ஸ் வாங்கணும், இல்லாட்டி ஒரு பிக் ஷெல்ஸ் வாங்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்க குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுங்க, அது போதும். இந்த வீடியோல மாண்டசரி எப்படி வீட்லயே நீங்க ஈஸியா பண்ணலாம்னு சொல்லி தரேன். இதுல இருக்கிற ஆக்டிவிட்டிஸ்ல எது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம லேர்ன் வித் ரஞ்சிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி வந்து பீட்ஸ் ஒரு ஸ்பூனும் கொடுத்து இதை டிரான்ஸ்ஃபர் பண்ற ஆக்டிவிட்டி கொடுக்குறீங்க. ஆனா வந்து உங்க குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்டே காமிக்காம ஒரு கார் எடுத்துட்டு நான் கார் தான் விளையாட போறேன்ட்டு போயிட்டாங்க. உடனே நமக்கு பயங்கரமா கோவம் வந்து என் குழந்தைக்கு ஆக்டிவிட்டி பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, மாண்டசரி ஆக்டிவிட்டி எல்லாம் உனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருப்போம். ரீசன் வந்து குழந்தைக்கு இந்த மாண்டசரி ஆக்டிவிட்டி புரியல அதெல்லாம் கிடையாது. இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி வந்து அந்த குழந்தைக்கு கனெக்ட் ஆகல, அவ்வளவுதான். ஆனா அந்த குழந்தைங்களுக்கும் லேர்ன் பண்ற எபிலிட்டி கண்டிப்பா இருக்கு. ஆக்சுவலா மாண்டசரியோட இம்பார்ட்டன்டான பிரின்சிபலே ஃபாலோ த சைல்ட் தான். இப்போ உங்க குழந்தைய நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு உங்க குழந்தைங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க குழந்தைங்க அந்த ஆக்டிவிட்டி பண்ணதான் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு இப்ப கார் தான் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு வச்சீங்கன்னா, இப்ப காரை வச்சு இதே ஆக்டிவிட்டி நீங்க கொடுக்கலாம். குட்டி குட்டி கார் எல்லாம் இதுல போட்டுட்டு அந்த காரை நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணு, காரையே வந்து கலர் சார்ட்டிங் பண்ணு, இல்லாட்டி காரை வாஷ் பண்ணு, இந்த மாதிரி அதுக்கு அலைண்டா இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஆக்டிவிட்டி உங்க குழந்தைங்க பண்ணதான் செய்வாங்க. நம்ம கொடுக்குற ஆக்டிவிட்டிஸ் கிட்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சுன்னா கிட்ஸ் அதை ரொம்பவே டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப நேரம் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அந்த ஆக்டிவிட்டி திருப்பி பண்ணி மாஸ்டரும் பண்ணுவாங்க. அதுதான் ரியல் லேர்னிங். அண்ட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணணும்னா வந்து ஃபேன்சியான மாண்டசரி ஷெல்ஃப் வேணும், அதனால எங்களால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஷெல்ஃபே இல்ல அப்படின்னா கூட ஒரு ஸ்மால் டேபிள், ஆனா அந்த டேபிள் வந்து கிட்ஸோட ஹைட்டுக்கு இருக்க மாதிரி நீங்க ஒரு டேபிள் வச்சுட்டு அதுல இந்த வீக்குக்கு தேவையான ஒரு 3 ஆக்டிவிட்டிஸ் வச்சீங்கனாலே போதும். இப்போ உங்க குழந்தைக்கு வாட்டரை வச்சு தான் பண்றதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த வாட்டரை மட்டுமே வச்சு அந்த வீக்குக்கு நீங்க ஒரு 3 ஆக்டிவிட்டி டிசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிளான ஆக்டிவிட்டி, ஒரு போரிங் வாட்டர் ஆக்டிவிட்டி கொடுத்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஜக்லயோ இல்ல ஒரு கப்லயோ வாட்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி வாட்டரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க காமிங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா உங்க குழந்தைங்க கிட்ட பண்ண சொல்லுங்க. குழந்தைங்க பண்ணும்போது ஆனா சில டைம் அது சிந்தும், அது மிஸ்டேக் பண்ணுவாங்க, கரெக்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. பட் இது எல்லாமே வந்து மாண்டசரியோட பிரின்சிபலோட அலைண்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து வாஷிங் வெஜிடபிள்ஸ். இப்போ நீங்க மார்க்கெட்ல இருந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ற ஆக்டிவிட்டி வந்து உங்க குழந்தைங்க கிட்ட கொடுங்க. அவங்க அழகா அந்த தண்ணியில அதை வாஷ் பண்ணி அதை வந்து தண்ணியில சோக் பண்ணி அதுக்கப்புறம் அதை வைப் பண்ணி அதே வெஜிடபிள்ஸ் வந்து கரெக்டா வந்து எந்தெந்த பாக்ஸ்ல வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது. இது ஒரு பெரிய ஆக்டிவிட்டி. ஆனா அவங்களுக்கு கிச்சன்ல இன்வால்வ் ஆகி பண்றதுனால அவங்க ரொம்பவே இந்த ஜாலியா அந்த ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி வைப்பிங் த டேபிள். இப்போ ஒரு ஸ்பாஞ்சோ இல்லாட்டி ஏதாவது கிளாத்தோ கொடுத்து தண்ணி எல்லாம் வந்து டேபிள்ல ஊத்திட்டு நீங்க அதை வந்து கிளீனா வைப் பண்ணு அப்படின்னு சொல்லுங்க. இந்த ஆக்டிவிட்டியும் தண்ணி வச்சு பண்றதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டோட கிட்ஸ் பண்ணுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் வீக் வந்து இந்த மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து பாருங்க. இந்த ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கும் போது நீங்களே வந்து சைல்டை அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சி ரொம்ப நேரம் பண்றாங்க, திருப்பி பண்றாங்க அப்படின்னாலே அந்த குழந்தைங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சோ நெக்ஸ்ட் வீக்கும் இந்த வாட்டர் பேஸே வச்சு நீங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வந்து வாட்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ற ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி ஒரு துணியோ இல்லாட்டி ஸ்பாஞ்சோ கொடுத்து இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லலாம், இல்லாட்டி வந்து செடிக்கு தண்ணி ஊற்ற சொல்லலாம், இல்லாட்டி வந்து அவங்க கார்ஸ் அந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லா டர்ட்டி ஆக்கி அதை வாஷ் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அடுத்த வீக் கொடுத்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தைய ஃபாலோ பண்ணி அந்த குழந்தைக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுங்க. கண்டிப்பா உங்க குழந்தைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. நிறைய பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க மாண்டசரி ஆக்டிவிட்டிஸ்லாம் வீட்லயே கொடுக்கணும்னா அது ரொம்பவே கஷ்டம், நிறைய ஸ்பெஷல் டாய்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. நீங்க வீட்ல சின்ன ஒர்க் கொடுக்கறதே அது வந்து மாண்டசரி ஆக்டிவிட்டிஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கர்ச்சீஃப் கொடுத்து அந்த கர்ச்சீஃப் வந்து ஃபோல்ட் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஒரு லிட் கொடுத்து அதுக்கு கரெக்டா வந்து அந்த கண்டெய்னருக்கு மேட்ச் பண்ணி க்ளோஸ் பண்ற ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கூட வந்து மாண்டசரி ஆக்டிவிட்டிஸ் தான். இது மட்டும் இல்லாம இப்ப பட்டன் போடுறதா இருக்கட்டும், இல்லாட்டி டைனிங் டேபிள்ல செட் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் கூட மாண்டசரி ஆக்டிவிட்டிஸ் தான். ஒரு முக்கியமான ரிமைண்டர், மாண்டசரிங்கிறது வந்து பெர்ஃபெக்ஷன்ங்கிறது மட்டும்
மட்டும் கிடையாது. இப்போ சப்போஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வாட்டர் இருந்துச்சுன்னா அது கூட ஓகே தான். இல்ல நாப்கின் ஃபோல்ட் பண்ணும்போது ஒழுங்கா ஃபோல்ட் பண்ணலையா, தட் இஸ் ஆல்சோ ஓகே. ஒரே ஆக்டிவிட்டியை அவங்க 20 டைம் பண்றாங்களா, அது கூட ஓகே தான். இதெல்லாம் வச்சு மாண்டெசரிங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ் தானே தவிர அதுல நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ணணுங்கிறது கிடையவே கிடையாது. குழந்தைங்க மிஸ்டேக்ஸ் பண்ணலாம், ரிப்பீட் பண்ணலாம். இதுக்கெல்லாம் நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா தான் குழந்தைங்களோட லேர்னிங்கே ஹேப்பன் ஆகும். ஸோ என் குழந்தை ஒரு ஆக்டிவிட்டி கூட பண்ண மாட்டேங்கிறான்னு ரொம்ப வருத்தப்படாம அந்த குழந்தைய அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆக்டிவிட்டி கொடுங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு சொன்ன ஐடியாஸ் எல்லாம் உங்க பசங்க கிட்ட ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.